ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை சிவ அனுபவமாக நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு மார்கழியினுடைய 3வது நாள் பஞ்சபூத தலங்கள்ல 3வது தலமாக, அதாவது நெருப்பு தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையினுடைய சிறப்புகளை பற்றியும் அதனுடைய வரலாறுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. அம்பாள் இறைவனை ஒவ்வொரு தலங்களிலேயும் தவம் செய்து ஒவ்வொரு பூதங்களின் வடிவமாக இறைவனுடைய அருளை அம்பாளும் பெற்று நாமும் பெற்று நலன் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சபூத வழிபாடுகளை அம்பாள் மேற்கொள்ளுகின்றாள். அப்படி அம்பிகை இறைவனை ஜோதி ஸ்வரூபமாக கண்ணுற்று வழிபட்டு அதே நிலையில நாம் அனைவரும் அந்த இறைவனை வழிபட்டு நலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் இறைவனை வணங்கி தன்னுள் சரிபாதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் இறைவனிடத்திலே செலுத்தி இறைவன் அதையும் செவிசாய்த்து அர்த்தநாரீஸ்வரராக இன்றைக்கு நாம் வழிபட காரணமாக இருக்கக்கூடிய இடம்தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது அண்ணாமலையாரினுடைய அற்புதமான அந்த மலையின் வடிவம்தான். பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்கிற போது ஆலயத்திற்கு உள்ள போய் அந்த இறைவனை பார்க்கிற போதுதான் அந்த இறைவன் மீது நமக்கு ஒரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்ற அந்த அனுபவம் என்பது ஏற்படும். ஆனால் ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த நகரங்களுக்குள்ளே நுழைகின்ற போதே நமக்கு ஒரு தெய்வீக அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும். இறைவன் இயற்கையின் வடிவமாக மலையின் பிம்பமாக நமக்கு காட்சி தரக்கூடிய திருவண்ணாமலையினுடைய எல்லைக்குள்ளே நாம் சென்று எப்போ கண்ணுல அந்த திருவண்ணாமலையினுடைய மலை நம்முடைய கண்ணுக்கு படுகிறதோ அப்பொழுதே நம்முடைய உள்ளமெல்லாம் குளிர்ந்து அந்த சிவத்தை பார்த்த அனுபவம், அந்த சிவானுபவம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் இயற்கையின் வடிவமாக மலையே சிவமாக இருக்கக்கூடிய திருத்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கு. மற்றொரு திருத்தலம் திருக்கைலாயம். இந்த திருக்கைலாய யாத்திரை அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமான யாத்திரை அல்ல. அடியேன் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கைலாயத்துக்கு பல 100 மெய்யன்பர்களை அழைச்சிட்டு போறேன். இப்ப கூட நம்முடைய ஆத்ம ஞான மையத்தின் சார்பாக 2026ஆம் ஆண்டுக்கான திருக்கைலாய மானசரோவர் யாத்திரையினுடைய புக்கிங் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் இதுல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்க இந்த யாத்திரையில கலந்து கொள்ளலாம். அதற்குரிய விவரங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இங்க இயற்கை தான் சிவம், மலைதான் சிவம். ஒரு மலையை பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போறோமா அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. ஆனா அது மலையென நினைப்பவர்களுக்கு அது மலை. ஆனால் அந்த மலையை சிவமாக நினைப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எப்பேற்பட்ட அனுபவத்தை தருது அப்படின்னு. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வண்ணமாக இறைவன் அங்கே காட்சி கொடுப்பார். இந்த அனுபவம் என்பது எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதா அப்படின்னா இல்லை. ஆனா எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவமாக இறைவன் அதே போல மலையின் பிம்பமாகவே மலையாகவே சிவமாகவே நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு அழகான திருத்தலம் தான் திருவண்ணாமலை. கண்டிப்பா எல்லாரும் திருவண்ணாமலையில இந்த அனுபவத்தை நீங்க பெற்றிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருவண்ணாமலையில கோயிலுக்கு உள்ள போய் தான் சிவபெருமான வழிபடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வெளியில இருந்து அந்த மலையை பார்த்து சிவாய நம அப்படின்னு சொன்னாலே போதுமா நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி விடுமா? நினைக்க முக்தி தரக்கூடிய அழகான திருத்தலம் இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில இறைவன் மலை வடிவமாக வந்ததற்கான வரலாறு அப்படின்னு ஒண்ணு உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். ஆனாலும் நாம் இதுல நினைவுபடுத்தி கொள்ளலாம். தேவாதி தேவர்களுக்குள்ளே அப்பப்போ யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிடும். அப்படி ஒரு முறை மாலுக்கும் அயனுக்கும் அந்த எண்ணம் ஏற்பட மாலும் அயனும் தாங்கள் தான் பெரியவர்கள் தாங்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு போட்டியிட்டுக் கொள்ளுகிறார்கள். சிவபெருமான் ஜோதிஸ்வரூபமாக நின்று அடிமுடியை யார் பார்க்கிறீர்களோ அவர்கள் பெரியவர்களாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவன் தீப்பிழம்பாக நிற்கிறார், ஜோதி ஸ்வரூபமாக நிற்கிறார். அப்போ யாரால் அவரை நெருங்க முடியும்? யாராலும் நெருங்க முடியாது. மேலே சென்ற பிரம்மாவாலும் முடியல, கீழே போன திருமாலாலும் முடியல. இருவரும் அடிமுடி காணாது இறைவனை அடிபணிந்தார்கள். அப்போது அம்பாள் அந்த நெருப்பு மலையாக இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி, பெருமானே நீங்கள் குளிர்ந்து
உலக மக்கள் அனைவரும், உங்களுடைய பக்தர்கள் அனைவரும் உங்களை தரிசனம் செய்யக்கூடிய ரூபமாக காட்சி தர வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கின்றார். தேவாதி தேவர்களினுடைய விண்ணப்பத்தையும் அம்பிகையினுடைய விண்ணப்பத்தையும் ஏற்று இறைவன் நெருப்பு ரூபத்திலிருந்து குளிர்ந்து மலை வடிவமாக மாறுகிறார். ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு மலையாக இருந்த அந்த மலை இன்று கல்மலையாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றது இந்த கலி உலகத்தில். அப்படி இறைவன் மலை வடிவமாக ஆகுவதற்கு நெருப்பு பிழம்பாக அங்கு தோன்றியதுதான் இந்த இடத்தினுடைய முதல் வரலாறு. அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல், அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத மலை, அதனால் இதற்கு அண்ணாமலை என்று பெயர். ஆணவத்தோடு நெருங்குபவர்களை இறைவன் தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்போடு நெருங்குபவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார். மேலே சென்று தேடிய பிரம்மா கலைக்கு அதிபதியானவர், கீழே சென்று தேடிய நாராயணர் செல்வத்துக்கு அதிபதியானவர். ஏன்னா அவர் சரஸ்வதிக்கு நாயகன், இவர் மகாலட்சுமிக்கு நாயகன். யார் ஒருவர் கல்வியின் செருக்கினாலும் செல்வத்தின் முடுக்கினாலும் கடவுளை பார்த்துடலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவனை பார்க்க முடியாது என்பதை இறைவன் ஆணித்தரமாக உணர்த்திய திருத்தலம் திருவண்ணாமலை. அம்பாள் அந்த இறைவனை தவம் இருந்து தன்னில் சரிபாதியாக இடம்பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். பெருமானே, உங்களை விட்டுட்டு சிலர் என்ன கும்பிடுறாங்க, உங்களோடு நான் எப்போதும் இணைந்தே இருந்தால் கூட அருகிலே வர முடியாத அளவிற்கு சிறிய உருவம், வண்டுருவம் எடுத்து கூட அன்று பிருகு முனிவர் வணங்கிவிட்டு போனார். இந்த துன்பம் எனக்கு எதற்கு? என்றென்றைக்கும் நான் உங்களோடே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகவே என்னை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அம்பாள் பிரார்த்தனை செய்ய, இறைவன் அம்பாள தன் சரிபாதி இடபாகத்தில் வைத்து என்னில் எப்போதும் நீயும் உன்னில் எப்போதும் நானும் நிலைத்திருப்போம் அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரூபராக அவர் காட்சி கொடுத்து இந்த உலக மக்கள் அனைவருக்கும் காட்டிய கோலம்தான் அர்த்தநாரி கோலமாக இன்றைக்கும் நாம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தின் அன்று நடைபெறக்கூடிய தீப திருவிழாவிலே 2-3 வினாடி அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய காட்சியை பார்த்து பேரானந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இப்படி இறைவனும் இறைவியும் பக்தர்களுக்காக இறங்கி வந்த அருள் புரிந்த ஒரு அழகான திருத்தலம் தான் நெருப்பு திருத்தலம், அக்னி தலம் என்று சொல்லக்கூடிய இந்த அழகான திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில வணங்கினால் நமக்கு என்ன நலன் கிடைக்கும்? சகலமும் கிடைக்கும். இப்ப பல பேரை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு நீங்க போனீங்கன்னா காசு கிடைக்கும், இந்த நாள்ல கிரிவலம் வந்தா செல்வம் வரும், இந்த நாள்ல கிரிவலம் வந்தா கடன் தீரும், இப்படி செல்வத்தோடு மட்டுமே இந்த இறைவனை தொடர்பு படுத்தி காட்டுறாங்க. எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்றதுதான், செல்வம் என்பது இறைவனால் நமக்கு தரப்படுவது. எப்போது எதை தர வேண்டும் என்றவர் தீர்மானித்து விட்டாரோ கண்டிப்பாக அதை தருவார். அதனால செல்வத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சரியில்லை. அப்ப தெய்வ வழிபாடு அந்தந்த தலத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலையில எதை கேட்டாலும் பெருமான் தருவார். நம்ம அங்க போனாலே அனைத்து நலன்களும் கிடைக்கும். ஆனா அவருக்குன்னு ஒரு நலன் இருக்குல்ல, அவர் நெருப்பு வடிவமாக இருக்கிறார். நெருப்புக்குள்ள எதை போட்டாலும் என்ன ஆகும்? எரிந்து சாம்பலாக போய்விடும். இதுதான் நெருப்பினுடைய தன்மை. எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட உலோகமாக இருந்தாலும் அதை எரித்து சாம்பலாக்கி அதை உருக வைக்கின்ற தன்மை எதற்கு உண்டு அப்படின்னா நெருப்புக்கு மட்டும்தான் உண்டு. பல பிறவியால நாம துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வினைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி நம் வினை முழுவதையும் நீக்கி பிறவாமை என்கின்ற பெரும் வரத்தை தருவதற்காகத்தான் இறைவன் நெருப்பு மலையாக நமக்கு காட்சி கொடுத்தார். அதனால திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வந்து பெருமானை யார் ஒருத்தர் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு பிறவாமை என்கின்ற பெரும் நலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முக்தித்தலமாக வைத்தார்கள். சும்மாவா சொன்னாங்க? ஞான தபோதனர்களை வா என்று அழைக்கும் அண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்க. ஞானியர்கள் எல்லாம் எதை தேடி போனாங்க? பொன்னையும் பொருளையும் தேடியா திருவண்ணாமலைக்கு போனாங்க? இல்லையே, முக்தியை தேடித்தான் போனாங்க. அப்ப நாமும் என்ன பண்ணணும்? அந்த முக்தி என்கின்ற பெரும் நலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துதான் இந்த திருவண்ணாமலைக்கு போனோம். அப்போ உலக இன்பங்களை வேண்டி நாங்க அங்க கும்பிடக்கூடாதாமா அப்படின்னா, இப்ப தேவைக்கு அது நமக்கு பெருசா தெரியும். ஆனா என்னன்னைக்கும் பெரியதாக இருக்கக்கூடியது இந்த நலன் மட்டும்தான். இந்த அழகான திருவண்ணாமலையில கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு 14 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. அதாவது மலையே சிவமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை சுற்றி வந்து நாம் அந்த இறைவனை வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது. இந்த கிரிவலத்தினுடைய முக்கியத்துவம் இப்ப நிறைய பேருக்கு தெரியாமலேயே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிரிவலம் அப்படிங்கிறத நாம ஏன் செய்யணும்?
கிரிவலத்துல இறைவனை மலையாக இயற்கையின் வடிவமாக நாம பார்க்கிற போது, அப்ப இயற்கையாக இறைவனிடத்திலே இருந்து வரக்கூடிய அருள் சக்தியை நாம பெறுவதற்கு தான் முழுமையாக அந்த மலையை நாம சுற்றி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலை ஒரு காந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்தமலை அப்படின்னா அதிலிருந்து பல அற்புதமான அருள் ஆற்றல்கள் அப்படிங்கிறது வெளிப்படும். அதை கிரகிக்கக்கூடிய தன்மையோடு, அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையோடு, பயபக்தியா நாம இறை நாமத்தோடு அப்படியே அந்த மலையை நாம சுற்றி வருகின்ற போது, அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல் சக்திகளை நாம உள்வாங்கி உடல் நோய், மனநோய் இது எல்லாமே நீங்கி மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிவலம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படித்தான் ஒரு காலத்துல நம்ம பெரியவங்களும் கிரிவலம் பண்ணாங்க. இந்த அண்ணாமலையாரினுடைய கிரிவலம் அப்படிங்கிறதே எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எந்த ஊர்ல இருந்து நடந்து வந்தாலும், முந்திலாம் நடந்து தானே வருவாங்க மக்கள் நிறைய. எந்த ஊர்ல இருந்து நடந்து வந்தாலும் அண்ணாமலையினுடைய மலை எங்க தெரியுதோ அங்கேயே தாங்கள் அணிந்திருக்கிற செருப்பை கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த மலையை பார்த்த உடனே அது சிவம். சிவத்தை பார்த்ததுக்கு பிறகு காலில் செருப்பு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மலையை எவ்வளவு உயர்வாக அவர்கள் நினைத்திருந்தார்கள் அப்படின்னு. அப்படி நினைச்சிருந்த காரணத்தினால்தான் முழு தன்மையும் இறைவனுடைய முழு சக்தியையும் நாம பெற்றுக்கொள்ளுவதற்கு இந்த மலையை கிரிவலம் வரணும் அப்படின்னு வச்சாங்க. இன்னைக்கு அப்படியா நடக்குது? இன்னைக்கு போற எல்லாரையுமே நான் குறை சொல்லல. இன்றைக்கும் ஒரு சிலர் அதே பயபக்தியோடு மௌனமா யார்கிட்டையுமே எதுவுமே பேசாம எந்த சிந்தனையும் இல்லாம சிவ சிந்தனையோடு செல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா மிக அதிகமாக நம்ம பார்க்கறது எப்படி இருக்கு? காதுல எதையாவது மாட்டிக்கிறது, எதையாவது பார்த்துக்கிட்டே வர்றது, கண்டதையும் பேச வேண்டியது, ஒரு 5, 6 பேரா சேர்ந்துக்க வேண்டியது, எங்கெங்க என்னென்ன விற்கிதோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட வேண்டியது, அங்கங்க கொடுக்குற சாப்பாட்டுக்கு அங்கங்க உட்காந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்தோம்னா ஒரு பாதி தூரம் அடியண்ணாமலையார் அப்படி தாண்டின உடனே காலை மசாஜ் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் வச்சிருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் உட்காந்து நல்லா மசாஜ் பண்ண வேண்டியது. இப்படி சுற்றி வருவதற்கு பெயர் கிரிவலமா? அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. நாம எவ்வளவு பயபக்தியா ஒரு சிவபெருமான அந்த சிவம் முன்னால இருக்கு அப்படிங்கிற உணர்வோடு சுத்தி வந்தோம்னா இந்த வேலையெல்லாம் நம்ம செய்வோமா? அப்ப எப்ப கிரிவலம் தொடங்குறோமோ அப்பையிலிருந்து சிவநாமம், அமைதி, யார்கிட்டையும் தேவையில்லாம எதுவும் பேசாம இறை நாமம். தேவைப்பட்டா நம்ம கையில தண்ணி வச்சிருக்கிறோம், அந்த தண்ணி குடிக்கிறோம். கொஞ்சம் வயசானவங்க, நடுவில் ஏதாவது பசிக்குது அப்படிங்கிறவங்க, அவங்க ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வேற. ஆனா இது ஏதோ ஒரு ஜாலி டூர் மாதிரி. இப்ப திருவண்ணாமலை மட்டுமல்ல, பல திருத்தலங்கள்ல கூட நிறைய இடங்கள், இப்ப கேதார்நாத், பத்ரிநாத் இந்த மாதிரி மலையில இருக்கக்கூடிய திருத்தலங்கள்ல கூட பல பேர் என்ன பண்றாங்க, இது ஒரு ட்ரக்கிங், இது ஒரு ஜாலி ட்ரிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போய் அதை ஒரு சுற்றுலா தலமாக அவர்கள் பாவிக்கிறது அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. சமீபமா கூட திருவண்ணாமலையின் தீபத்தின் போது நாங்க போயிருந்தேன். அப்ப கிரிவலம் வரும்போது பார்த்தா இப்படி காட்சிகள் தான் கண்ணுல நிறையவே தெரியுது. அதனால தான் இந்த பதிவிலேயே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கிரிவலம் போறீங்க அப்படின்னா அந்த இறைவனுடைய தன்மையை முழுமையாக நீங்கள் வாங்கிக் கொள்ள தயாரா இருக்கணும்ல. மலை கொடுக்குது, நாங்க அதை வாங்குறதுக்கு போனோம். ஆனா நாங்க அதை வாங்குறதுக்கு போகாம நாங்க ஏதோ கடமையா இப்படியே போயிட்டே இருந்தோம்னா அப்புறம் கிரிவலம் போய் என்ன பயன்? மலையே இறைவடிவமாக இருந்து நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த காந்த மலையாக, அற்புதமான அருளை தரக்கூடிய அருணாச்சலமாக, அருணம் அப்படின்னா சிவப்பு, அக்னி நெருப்பு அப்படின்னு பேர். அப்போ சிவப்பாக நெருப்பு பிழம்பாக அக்னி மலையாக இருந்த அந்த சலம் என்று சொல்லக்கூடிய மலை, அந்த மலை இன்றைக்கு நமக்காக கல்மலையாக நாமெல்லாம் அருகே சென்று அந்த இறைவனுடைய அருளாற்றலை பெறக்கூடிய வண்ணமாக அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலத்துல எத்தனை பேர் நம்ம உள்ள போய் வழிபடுகிற போது ஒரு உணர்வை அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கும் நீங்க ஒரு முறை உள்ள போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. உள்ள போறோம் அப்படின்னா நம்ம அந்த சன்னதிக்கு உள்ள கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல கூட போக வேண்டாம். நம்ம போய் எல்லாரும் பார்க்குற இடம் இருக்குது இல்ல, அந்த இடத்துக்கிட்ட நீங்க வந்தாலே உள்ள இருந்து ஒரு அக்னியினுடைய அலை நம்ம மேல இன்னைக்கும் வீசும்.
எல்லா ஆலயத்தினுடைய கருவறைக்குள்ள இருந்தும் அப்படி ஒரு அக்னி வராது. ஆனா இன்னைக்கும் அண்ணாமலையார் சன்னதியிலிருந்து ஒரு அக்கினி காத்து ஒண்ணு அப்படி முன்னால நீங்க நகர்ந்து போகும்போது உங்கள் மேல வீசக்கூடிய அந்த அனுபவத்தை கண்டிப்பாக நம்மால் உணர முடியும். கருவறைக்குள்ள இன்றைக்கும் சுவாமி அக்கினி பிழம்பாகத்தான் இருக்கிறார். அக்னியினுடைய ஸ்வரூபமாகத்தான் அவர் காட்சி தருகிறார். மனித இயக்கம் உள்ளே இருக்கக்கூடிய ஜாலராக்கினி என்ற அக்னியின் தன்மையினால் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உள்ள நம்முடைய உடம்பு இயங்குறதும் அக்னி. வெளியில இருந்து இந்த உலகத்தை இயக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதும் அக்னி. இந்த அக்னியினுடைய தன்மை சரியா இருக்கணும்னா பஞ்சபூத தலத்துல அக்னி தலத்துல போய் நம்ம இருந்து தவம் செய்தால் யோகியர்களினுடைய யோகாகினி குண்டலினி யோகம் என்பது மேலோங்கி அவர்கள் ஞான நிலையை அடைவதற்கு அந்த தலம் துணை செய்யும். ஆனால் தான் ஞானியர்கள் எல்லாம் இந்த திருத்தலத்தை தேடி வந்ததற்கு காரணம் இதுதான். இது உடல் ரோகங்களை நீக்கக்கூடியது, நோய்களை நீக்கக்கூடியது, சகல விதமான நன்மைகளை தரக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது. நீங்க திருவண்ணாமலைக்கு போங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். மலை எங்க இருக்கோ அந்த இடம் உங்க கண்ணுல தெரியிற மாதிரி ஒரு இடமா பார்த்து உட்காருங்க. என்னால நடக்க முடியாது, சுத்த முடியாது, 14 கிலோமீட்டர் போக முடியாது, குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமாவது ஆகும். நல்ல வளமையா சுத்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு 2.25 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள நடந்துருவாங்க. புதுசா நடக்கிறவங்க, நடக்க முடியாதவங்க ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். அவ்வளோலாம் கூட என்னால முடியாது அப்படிங்கிறவங்க மலையை மட்டும் கண்ணுல பார்த்துட்டு ஒரு மணி நேரம் நீங்க அப்படியே உட்கார்ந்து பாருங்க. எவ்வளவு ஒரு மன அமைதி, நமக்குள்ள எவ்வளவு ஒரு மாற்றம். இது அத்தனையும் அண்ணாமலையார் நிச்சயமாக தருவார். அக்னியின் ஸ்வரூபமாக இறைவன் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில தான் மார்கழி மாதத்துல நாம அன்றாடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா, மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்த திருவம்பாவை. இந்த திருவம்பாவையை அவர் நமக்கு தந்து அருளிய அற்புதமான திருத்தலம். மாணிக்க வாசக சுவாமிகள் பாடி அருளி செய்த இன்றைய நாளினுடைய திருவம்பாவை பாடலும் ஆண்டாள் நாச்சியார் பாடி அருளிய திருப்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப கேட்கலாம். முத்தண்ண வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த அழகான திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய மார்கழி மாதத்தினுடைய சிவ அனுபவத்துல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.